இன்றைக்கி ரொம்ப நேரமாக பாருவும் கமருதனும் ஈவினிங் வந்து பேசிகிட்டே இருந்தாங்க. நிறைய விஷயம் பேசினாங்க. நம்ம நேற்று ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். எனக்கு எங்கள் அம்மா நெக்ஸ்ட் வீக் வருவாங்க. எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி என்ன சொல்லுவாங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அப்போ கமருதன் வந்து நான் இருக்கேன், நீ கவலைப்படாத அப்படின்லாம் சொல்லி சமாதானம்லாம் படுத்தியிருப்பார். படுத்தினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அமித்லாம் வருவார் சமாதானப்படுத்துறதுக்கு. அப்போ பார்வதி வந்து லேசாக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி நைஸாக பழைய தூக்கி கமருதன் மேலே ஷிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதாவது என்னை காதல் வலையில் விழ வச்சுட்டான், நான் பேசாமல் தான் இருந்தேன், தேவையில்லாமல் என்னை இது பண்ணிட்டான். ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்பாங்க, நீ தெளிவாக தான்டா இருக்க, ஆரம்பத்துலேருந்து நான் தான் தெளிவில்லாமல் இருந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. திருப்ப இப்போ சொல்லியிருப்பாங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் சொல்லியிருப்பாங்க. திருப்ப அப்படி சொல்கிறாங்க, என்னை காதல் வலையில் விழ வச்சுட்டேன், நான் சும்மா இருந்தேன், நீ என்னை இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அமித் வந்து அட்வைஸ் பண்ணுறாரு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோ பாரு அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாரு. உடனே வந்துட்டு இருங்க, அதாவது பாரு வந்து அமித் கிட்ட வச்சுட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் பழி எல்லாமே கமருதன் தலையில் போடுற மாதிரி சொல்கிறாங்க. அதே கமருதன் அதுக்கு ரிப்ளை பண்ண வரும்போது வேண்டாம் இப்போ பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி கமருதனை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கன்வே பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்வே பண்ணிவிட்டு கமருவை கன்வே பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்போ தான் அமித் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோ பாரு அப்படின்னோடனே, இல்லை எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போகிறாங்க. போகிற போக்கில் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அமித்தை வந்து டோன்ட் ஆட் அப்படின்னு, அதாவது எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றாதீங்கிறத பாதி சொல்கிறாங்க. சொன்னோடனே அமித்துக்கு ரொம்ப என்ன சொல்கிற நீ என்ன அப்படின்னு, உடனே உனக்கு தெரியாத அமித்தோடனே நீ சொன்னதை வச்சுதாம்மா நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித் சொல்கிறாரு. அவர் சிவனேன்னு போயிட்டு இருந்தார். அவர் தலையில் தூக்கி சாக்கடை தண்ணி எரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு தேவையே கிடையாது இந்த லவ் மேட்டர்லாம். அவருக்கே தலைக்கு மேலே நிறைய கவலை இருக்குது. அதை விட்டுட்டு கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எரிரத்தியில் எண்ணெய் ஊற்றாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்க போனதுக்கப்புறமா கமருதன் வந்து அமித் கிட்டே சொல்கிறாங்க, என்னன்னு தெரில, இவ அப்படி இது பண்ணிடுவா போல இருக்கு. ஏற்கனவே பாருக்கிட்ட சொல்லுவார், என்னடி இதுக்கு மேலே என்னை விட்டுறாதடி, என்னால் தாங்க முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி கமருதன் சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ வந்து அமித் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இவ கொஞ்சம் டேஞ்சரஸான பர்சனாக தான் இருப்பா போல இருக்குது. ஏன்னா இப்போ என்னென்னா காதல் வலையில் விழ வச்சேன் அது இதுன்னு சொல்கிறா. அவள் தான் என்கிட்ட வந்து சொன்னா, நீ யாரோரோ கூட பேசாத, எனக்கு பொசசிவாக இருக்குது, எனக்கு மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ தான் சொன்னான். இப்போ எல்லாத்தையும் மாற்றி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமருதன் சொல்கிறாரு. சொன்னோடனே அமித்தும், அவன் என்ன வர சொல்கிறத பார்த்தியா, நான் டோன்ட் ஆட் ஃபியூல் டு த ஃபயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அமித்தும் சொல்கிறாங்க. ஸோ இனி இதை வந்து நம்ம நம்பக்கூடாது. கமருதன் இப்போ இதெல்லாம் இப்படி தான் சொல்லுவார். திருப்ப நாளைக்கே வந்து பாரு வந்து 2 சொட்டு கண்ணீரிட்டோடனே நம்பி ஏமாந்துருவார். அதான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.